Hi friends, welcome to Virsa's Kitchen. நாங்க சில பொருட்களை கடைகள்ல வேண்டாம நாங்களே செய்து சாப்பிடுறது தனிச்சுவை இருக்கு. அதுல ஒன்றுதான் இந்த சாக்லேட். சாக்லேட் கடையில வேண்ட பொருண்டா நிறைய விலை, நிறைய காசு, ஒரு சின்ன பீஸ் 10 ரூபாய். அப்ப அப்படி நாங்க காசு கொடுத்து வேண்டாம நாங்களே செய்தோம்டா கொஞ்சம் காசுல நிறைய பொருள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற பொருள் வந்து தூய்மையானதாக நல்லதாக கலப்படமற்ற பொருளா இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யலாம், இந்த பொருட்களை எல்லாம் எங்களோட வீடுகள்ல நாங்களே உருவாக்கலாம். இப்ப பாருங்க, நான் சுவையான ஹெண்டோஸ், நாங்க ஹெண்டோஸ் தான் சொல்றது, சாக்லேட் செய்து வச்சிருக்கிறேன். இந்த சாக்லேட் சாப்பிட்டு பார்த்தா கடையில வேண்டதை விட சுவையா இருக்குது. கெமிக்கல் எதுவுமே இல்லாதது, எங்கள்கிட்ட உள்ள பொருட்கள் மட்டும்தான் நான் இதுல சேர்த்திருக்கிறேன். வேற எதுவுமே நான் சேர்க்கல. அவ்வளவு சுவையான கெண்டூசை நாங்க வீட்டுல உருவாக்கலாம். இதுக்கு எனக்கு கொஞ்சம் பொருள் தான் தேவைப்பட்டிருக்கு. என்னென்னு பார்ப்போம். ஒரு 3/4 கப் பால்மா நாங்க பயன்படுத்துற ஐங்கர்மா நான் எடுத்திருக்கிறேன். 1 கப் ஐசிங் சுகர், சீனியை அரைச்சு போட்டு எடுத்திருக்கிறேன். 3/4 கப் கொக்கோ பவுடர், 3/4 கப் தேங்காய் எண்ணெய், நட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு. 4 பொருட்கள் தான் முக்கியமானது: பால்மா, சீனி பவுடர், கொக்கோ பவுடர், தேங்காய் எண்ணெய். அல்லது உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாடி மாஜரின் தான் நல்ல. மாஜரின் என்னட்ட முடிஞ்சதால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஒரு பானைக்கு தண்ணியை வச்சுட்டு அந்த ஆவியில தான் நாங்க இதை செய்ய போறோம். மேலால நான் ஒரு சட்டி வந்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நான் எடுத்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொள்ளுவேன். இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். மாஜரின் வேண்டிட்டு வந்து மாஜரின் கடையில் இல்லைன்றாரு, நான் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்றேன். மாஜரின் வேண்டிட்டு நாங்க செய்வோம்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். மாஜரின் செய்வோம். நாளைக்கு தேங்காய் சூடாகிட்டு நெருப்பு இதண்டி விட்டீங்கன்னா நல்ல ஆவி வரும். ஆவியில தேங்காய் பொரிச்சிடும். அந்த நேரம் நாங்க இந்த பவுடர் சுகரை கொட்டிக்கொள்ளுவோம். என்னோட ஐசிங் சுகர் இல்லை, அதால நான் 3/4 கப் சீனி எடுத்து போட்டு அரைச்சு எடுத்து, நான் 3/4 கப் சீனி அரைக்க 1 கப் பவுடர் வந்தது. அப்ப 3/4 கப் தான் சீனி எடுக்கணும். 3/4 கப் சீனி, 3/4 கப் பால்மா, 3/4 கப் தேங்காய் எண்ணெய், 3/4 கப் கொக்கோ. இவ்வளவு நான் எடுத்திருக்கிறேன். அந்த சீனியை நாங்க கரைப்போம். சீனி பவுடர் என்றதால கரைஞ்சிடும். அப்ப அதோட பால் மாவையும் சேர்த்து கொள்றேன். இப்படியே நாங்க இதுக்கு இன்ஸ்டன்ட் காபி பவுடர் ஏதாவது சேர்த்து விட்டா காபி சுவையுடைய ஹெண்டோஸ் கிடைக்கும். அல்லது இப்படியே நாங்க இறக்கினமா இருந்தா எங்களுக்கு பாக் ஹெண்டோஸ் கிடைக்கும். ஆனா நான் கொக்கோ பவுடரை சேர்த்து கொள்றேன். இப்ப கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு கொஞ்ச நேரம் சூடாக்க நல்ல இளகி அப்படியே தண்ணி மாதிரி வந்துரு. இப்ப இறுகி இருக்குது. நான் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் தான் வேலை, கணக்க வேலை. நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு வேலை எல்லாம் இது இல்லை, ஈஸியானது. பாருங்க, ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வெப்பப்படுத்தி என்று வேலை அந்த உருகி தண்ணியா வந்துட்டு நாங்க ஊத்தி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஏதாவது தேவை. என்னட்ட நான் ஃப்ரிட்ஜுக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் வைக்கிற அந்த பாத்திரத்தை தான் எடுத்து போட்டு அதுக்குள்ளேயே ஊற்றி வச்சிடறேன். எடுக்கிறது ஈஸி. சாடையாக கத்தியால் கொடுத்து கிளப்பி விட அப்படியே வந்துட்டுது. பாருங்க, இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிற இதுக்குள்ளேயே நான் ஊற்றப்புறேன். ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டு, ஒரு சொட்டு நேரம் ஆற விட்டேன். அது உடனே ஆறிடும். இளஞ்சூட்டோட நான் ஊற்றி கொள்றேன். இதுக்குள்ள ஊத்துவோம். இதுதான் கொஞ்சம் சிரமமான வேலை. ஏன்னா பெரிய கரண்டி வச்சு நாங்க அள்ளி ஊத்தினமா இருந்தா வெளியில எல்லாம் ஊத்திடும். அந்த உள்ளுக்குள்ள மட்டும் ஊத்தணும்ன்றதாலதான் நான் சின்ன கரண்டி யூஸ் பண்ணி இருக்கிறேன். அப்படியே ஊத்தி போட்டு நான் பீனட்ஸ் நிலக்கடலை எடுத்திருந்தேன். நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கஜு அப்படி ஏதாவது இருக்குமா இருந்தா நீங்க அதுகளையே நீங்க தூளாக்கி போட்டு சேர்த்து கொள்ளலாம். தேங்காய் பூ சேர்க்கலாம் நடுவுல. ஏதோ எங்களுக்கு என்ன கிடைக்கிற பதார்த்தத்தை நாங்க உள்ளுக்குள்ள சேர்த்து கொள்ளுவோம். இதை இடிச்சு போட்டு நீங்க சேர்த்திருக்கலாம். நான் இதை இடிக்காம முழுசா சேர்க்கிறேன். அடிக்கடி நான் செய்கிறதால ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல செய்து கொள்ளுவேன். அப்ப இன்றைக்கு நிலக்கடலையை நான் முழுசாவே இதுக்குள்ள சேர்க்கிறேன். ரெண்டும் சாப்பிடக்க உள்ளுக்குள்ள அந்த கடலை அதுகள் கடிபடைக்க தனி சுவை கிடைக்கும்.
அதால தான் நான் கச்சான் சேர்ப்பேன் என்று போட்டு ஒரு ஆசை வந்தது. அப்போ கச்சானை சேர்த்து விட்டேன். 2 3 பவுண்டும் சேர்க்காமலும் விட போறேன். நாங்க விரும்பின மாதிரி நாங்க செய்து கொள்ளலாம். தண்டி போட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கெண்டு சுத்தி விடுமா இருந்தா அப்படியே மூடிடும். பாருங்க, அந்த சின்ன கரண்டியால் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பெரிய கரண்டி எடுத்து ஊத்தி இருக்கலாம், வெளியில சிந்தி கொண்டிருக்கும். அதால நான் இந்த சின்ன கரண்டியால ஊத்தி கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஊத்தி முடிச்சிட்டேன். அவ்வளவுக்கு நிரப்பி போட்டு கொண்டே ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இங்க சாதாரண வைக்கலாம் அல்லது ப்ரெஷர்லையும் வைக்கலாம். எதுலையாவது நீங்க வச்சுக்கொள்ளலாம். நான் ப்ரெஷர்ல தான் வச்சேன். என்னடா அந்த கெதியா இருக்கிறதுக்காக கெதியா தோண்டி எடுத்துடலாம் என்று போட்டு கெதியா எடுக்கணும்ன்றதுக்காக டீப் ஃப்ரிட்ஜில் கொண்டே நான் வச்சு விட்டேன். ஒரு 2 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்து பார்க்க எங்களுக்கு நல்ல சுவையான கண்டூஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்பயே நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு சுகர் குறைக்கணுமா இருந்தா நீங்க சுகரை குறைச்சு கூட நாங்க செய்யலாம். பால் மாவை கூட்டி சுகரை குறைச்சு பாருங்க. நாங்க கொஞ்சம் உருக முதலே 4 கண்டூஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். வச்சதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். டேஸ்ட் பார்க்கறதுக்காக திரும்பி பாருங்க. கடையில வேண்டதை விட நல்ல அழகா இருக்கு. கொக்கோ சேர்க்காம நாங்க கோப்பி சேர்த்து விட்டோம்டா. கோப்பி சுவையில கிடைக்கும். எங்களுக்கு என்ன சுவை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க எவ்வளவு அழகான கண்டோஸ் கிடைச்சிருக்கு. இதை நாங்க கடையில வியாபாரத்துக்கு கூடி நாங்க பயன்படுத்தலாம். அப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு கண்டோஸ் கிடைக்கும் நிறைய. எனக்கு இந்த செலவு வந்து மிக குறுகிய செலவு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கண்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்குங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்க, அழகான சாக்லேட்